வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சன்மித் புல்லட் ஜார் நான் ஒரு யூடியூப் சேனலில் ப்ரொமோஷன் பார்த்துட்டு அஃபிலியேட்டட் லிங்க் வச்சு ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ப்ராடக்ட் தப்பான ப்ராடக்ட் டெலிவர் ஆகிருந்தது, பார்சலும் டேமேஜ் ஆகிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணுறதுல பிரச்சனை இருந்தது. அப்புறம் இந்த ஜார் என்னோடய மிக்சியில் சுத்தமாக பொருந்தலை. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ப்ராப்ளம்ஸ். இதை நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சன்மித் மிக்சி ஜார் மூடியோடு வருது. 530 ml ஜார் ஒன்று, 350 ml ஜார் ஒன்று. உங்கள் மிக்சிலேயே நீங்கள் இந்த ஜாரை செப்பரேட்டாக வாங்கி நீங்கள் பொருத்திக்கலான்னு சொல்லி யூடியூப் சேனலில் ப்ரொமோஷன் பார்த்தேன். அது போக இந்த பின்னாடி நீங்கள் நாபை கவனிக்கணும். அந்த நாப் 4 கோடு உள்ளதாக இந்த புல்லட் ஜாரில் இருக்கும். உங்கள் மிக்சிலையும் அதே மாதிரி 4 கோடு உள்ள நாப் இருந்தால் இது கண்டிப்பாக பொருந்தும்னு சொல்லி நான் அந்த ப்ரொமோஷனில் பார்த்தேன். ஸோ என்னோடய மிக்சியை நான் செக் பண்ணுறப்ப 4 கோடு உள்ள நாப் தான் இருந்தது. ஸோ அப்போ இது பொருந்தும்னு சொல்லி நானும் முடிவு பண்ணி இதை ஆர்டர் போட்டுட்டேன். 684 rupeesக்கு இதை ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. வாங்கின அப்புறம் திறந்து பார்க்குறேன், ஃப்ளிப்கார்ட் பார்சல் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருந்தது. கார்ட்போர்ட் பார்சல் டேமேஜ் ஆயிருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 530 ml புல்லட் ஜார் தான் இருந்தது. இன்னொரு ஜார் வேறு ஜாரு, புல்லட் ஜாரே கிடையாது. அதை சும்மா கவரில் கட்டி உள்ளே தூக்கி போட்டிருந்தாங்க. இதுதான் ப்ராப்ளம். அப்புறம் நான் எந்த யூடியூப் சேனலோட ப்ரொமோஷன் பார்த்து இதை ஆர்டர் பண்ணேன், அஃபிலியேட்டட் லிங்க் வச்சு தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதையுமே நீங்கள் ஒரு ரெக்கார்டிங் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குமே அது அவேர்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த ப்ரொமோஷன் பார்த்தாலுமே, அந்த யூடியூப் சேனலில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. எந்த ப்ரொமோஷன் பார்த்தாலுமே நமக்கு உண்மையிலே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்குறது நல்லது. இந்த மிக்ஸி மேல ஒரு கண்ணா இருக்கும். ஏன்னா அது குட்டியா காம்பாக்டா பார்க்கிறதுக்கு கியூட்டா இருக்கு. இதுலயே சட்னி அரைச்சிக்கலாம், மசாலா அரைச்சிக்கலாம், ஜூஸ் போட்டுக்கலாம். அதுவும் 2 மிளகு போட்டா கூட பவுடர் பண்ணி கொடுத்துருன்னு பார்க்கும்போது கிட்னி வித்தாவது இந்த மிக்ஸியை வாங்கிடணும்டா அப்படின்னு தோணும். ஆனா வீட்டுல தான் ஏற்கனவே ஒரு மிக்ஸி இருக்கு. அப்ப இதை என்ன பண்றது? உங்களுக்கு தெரியுமா, இந்த புல்லட் மிக்ஸியா இப்படியே செட்டா வாங்கணும்னு அவசியமே இல்ல. வெறும் இந்த 2 ஜார் மட்டும் வாங்கிட்டு நம்ம மிக்ஸிலேயே பொருத்தி நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க கவனிக்கணும். இந்த ஜாருக்கு கீழே இந்த மாதிரி நாப் இருக்கும், 4 கோடு வர மாதிரி. உங்க மிக்ஸி நாபு இதே மாதிரி 4 கோடு வர மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜார் மட்டும் நீங்க தனியா வாங்கி ஃபிட் பண்ணிக்க முடியும். இதுவே உங்க மிக்ஸி நாப் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த ஜார் அதுல பொருந்தாது. இதுல நிறைய கோடு இருக்கு, 4 கோடு இருக்கிற மாதிரி இருந்தா தான் செட் ஆகும். இப்போ ஜார் மட்டும் தனியா வாங்கியிருக்கேன். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நார்மல் மிக்ஸி ஜார்ல மூடி மேல இருக்கும், இதுல மூடி கீழே இருக்கிறதால நல்ல டைட்டா க்ளோஸ் பண்ணி தான் நம்ம ஆபரேட் பண்ணுவோம். அதனால நார்மல் மிக்ஸி மாதிரி மூடி பறந்து சட்னி எல்லாம் வெளியில தெரிக்கிற ப்ராப்ளம் இருக்காது. இது லீக் ஆகாம இருக்கிறதுக்காக உள்ள ஒரு கேஸ்கெட் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் மிளகு போட்டு பார்க்கலாம். ஒரு 4-5 மிளகு மட்டும் சேர்க்கறேன். வாவ், சூப்பரா அரைப்பட்டுருச்சு. நிறைய மிக்ஸில தேங்காய் சரியா அரைப்படாது இல்லையா, அதனால இதுல தேங்காய் சட்னி அரைச்சு பார்க்கலாம். நல்லா ஸ்மூத்தா அரைச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, இது க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அப்படியே நம்ம பைப் வாட்டர்ல காமிச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பெரிய ஜார் நிறைய குவாண்டிட்டில அரைக்கணும், ஜூஸ் போடணும், அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ கீழே டாக் பண்ணிருக்கேன். அதுல ப்ராடக்ட் நான் இப்போ எந்த யூடியூப் சேனல் பார்த்து இந்த புல்லட் ஜாரை ஆர்டர் பண்ணணும், அந்த ரெக்கார்டிங் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். அந்த ரெக்கார்டிங்கில் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மாதிரி 4 கோடு உள்ள நாப் தான் எனக்கு புல்லட் ஜார்லேயே இருக்குது. என்னோட மிக்சிலையும் அதே மாதிரி பாருங்கள், 4 கோடு உள்ள நாப் தான் இருக்குது. ஆனால் ஜாரை ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள், அது சரியாக உள்ளே உட்காரல. இது என்ன மிக்சின்னு பார்த்தீங்கன்னா பாஷ் மிக்சி. இந்த பாஷ் மிக்சிக்கு இந்த புல்லட் ஜார் செப்பரேட்டாக வாங்கி ஃபிட் பண்ணுறது செட் ஆகலை. ஸோ அதே மாதிரி இந்த தப்பாக ஒரு ஜார் அனுப்பியிருந்தாங்கல்ல, அதுவும் போட்டு பார்த்தப்போ அது ஃபிட் ஆகலை. ஸோ ஓகே, ரிட்டர்ன் பண்ணலான்னு முடிவு பண்ணி நான் ரிட்டர்ன் ரிக்வெஸ்ட் கொடுக்குறப்ப தான் கவனித்தேன், ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்குது. அதை நான் வாங்குறப்பே கவனிக்கல. நான் விளம்பரத்தில் தலையை கொடுத்து ஒழுங்காக கவனிக்காமல் ஆர்டர் பண்ணிட்டேன். அது என்னோட தப்பு. ஸோ இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆப்ஷனே இதுக்கு இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் இருந்தது. இப்போ நான் இதை ரீப்ளேஸ் பண்ணி வாங்கினாலுமே என்னோடய மிக்சியில் இது ஃபிட் ஆகாது. இப்போ நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றப்போ நான் உடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ ஃப்ளிப்கார்ட் அந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் பக்கத்துலேயே சேட் வித் அஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ அதை கிளிக் பண்ணப்போ ஃப்ளிப்கார்ட் சைடு இருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியல, ரிட்டர்ன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ இந்த மாதிரி ரீஃபண்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி உங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கால் ரிக்வெஸ்ட் கொடுத்தப்ப ஃப்ளிப்கார்ட்டோட கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேடி பேசினாங்க. அவங்கக்கிட்ட இந்த ப்ராப்ளம் எல்லாம் நான் சொன்னேன். அவங்க இல்லை, உங்களோட இந்த ப்ராடக்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது, வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டு பார்த்தேன், இந்த மாதிரி ப்ராடக்ட்டை தப்பாக அனுப்பிச்சிருக்கீங்க, பார்சல் வேறு டேமேஜ் ஆகிருந்தது, ஸோ இதுக்காகவாது எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொன்னப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து திரும்பவும் நான் என்ன பண்ணேன்னா அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டோட அந்த சேட் வித் அஸ்ல திரும்பவும் சேட் பண்ணி கால் ரிக்வெஸ்ட் கொடுத்தப்போ வேறு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பேசினார். அவர்கிட்ட இந்த ப்ராப்ளம் சொல்லி இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராடக்ட் மாறினதுனால நான் இவ்வளோ தூரம் பேச வேண்டியிருக்கேன், எனக்கு இது ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ எனக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் வேணும்னு சொன்னப்போ அவங்க ஓகே, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸ் மட்டும் எனக்கு கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு ரிட்டர்ன் ரிக்வெஸ்ட் அப்ரூவ் பண்ணி கொடுத்துறேன்னு அப்ரூவ் பண்ணாங்க. அதே மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கஸ்டமர் கேர், ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க.
இன்றைக்கி வந்து ப்ராடக்ட்டை பிக் பண்ணிக்கிட்டாங்க. நேற்று தான் வந்து ப்ராடக்ட் டெலிவர் ஆச்சு. இந்த ரிட்டர்ன் ரிக்வெஸ்ட் வந்து அந்த சார் வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்த அப்புறம் இன்றைக்கி வந்து ப்ராடக்ட்டை பிக் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி 1 ஹவரில் அவங்க சொன்ன மாதிரி ரீஃபண்ட் ஆகிடுச்சு. 684 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு இந்த விஷயத்தில் தேங்க்யூ சொல்கிறேன். யூடியூப் சேனல்ஸ் பார்த்து எந்த ஒரு பொருள் வாங்குறப்ப கவனமாக வாங்குங்க.